வியூவர்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாரும் என்ன பண்ணிக்கிறீங்க? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எங்கன்னீங்கன்னா இந்த வாசன் போயிட்டு வந்தேன். ரெண்டாவது இப்போ தான் வந்து வீடியோ பார்த்தேன். நம்ம நல்லவன் ஊரறிஞ்ச உத்தமன் ஒருத்திக்கே வாழ்கிற பத்தனே பேசினானே பேச்சு உலகத்திலே நான் என்ன சொன்னேன், இவனை மாதிரி ஒரு கூட்டி கொடுத்த மாமா பையன் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அப்படியே உட்காந்துக்கிட்டு நீ பழையபடி இழுப்பூருக்கே போயிரு, பழையபடி இழுப்பூருக்கே போயிறேன். இந்த இங்கே இருக்கிற சாமி எல்லாத்து மேலேயுமே நான் சத்தியம் பண்ணி கூட சொல்கிறேன். பிடாரி மேலே சத்தியம் பண்ணுறேன், தூண்டில் கருப்பு மேலே சத்தியம் பண்ணுறேன், திருச்செந்தூர் முருகன் மேலே சத்தியம் பண்ணுறேன், என் புள்ள மேலே கூட நான் சத்தியம் பண்ணுறேன். தயவு செஞ்சு என்னை இழுப்பூருக்கு போக விட்டுரு, வீடு பார்க்க விட்டுரு. நான் சீரியஸாக அந்த விஷயத்த நான் எடுத்தேன்னா உன் டக்கு வர அந்து போயிடும். நான் நசமாக சொல்கிறேங்க. இழுப்பூரில் வீடு பார்க்க சொல்லி 5 வீடு பார்த்துட்டாங்க அந்த வீட்டு புரோக்கரு. எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணுறாரு, ஏம்மா வீடு பார்க்க சொன்னியே, என்னம்மா வர்றேன்னு சொன்னால் இந்த அண்ணா அந்த அண்ணா ஏம்மா வரமாட்டேங்கிறேன்னு சொல்லி எங்கள் அம்மா ஒரு பக்கத்து கூட்டு கத்துது. இருக்கிறவங்கள்ட்ட பூரா வீடு பார்க்க சொல்லி அவன் பூரா வந்து என்ன மகா வீடு பார்க்க சொல்லுது. அப்புறம் பார்த்தா வேணாங்குது. எங்களை பார்த்தா நான் நக்கலாக இருக்கா கிண்டலாக இருக்கான்னு சொல்லி எங்கள் அம்மா திட்டி எங்கள் அம்மா காலங்காத்தாலே நீ போட்டு ஏறுன்னு ஏறுது. அப்படி இருக்கும்போது நான் இந்த ஊரில் இருந்தாதான் அந்த ஊரில் இருந்தானே எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னு கேட்டால் எங்கே இருந்தாலும் நான் போட போகிறது வீடியோ 4 சவுத்துக்குள்ளே உட்காந்து. அப்படிங்கும்போது என்ன மயிருக்கு நீ வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன், நான் தான் முதல்ல பார்க்க சொல்லி என் தலையில் நானே மண்ணாவாரி கொட்டுக்கிட்டேன். எனக்கு ஒரு இப்போ என்ன வீடு பார்த்து எதுவும் அப்படியே அஸ்திவாரம் போட்டுட்டியா, பேஸ்மெண்ட்டை போட்டுட்டியா, இல்லை இப்போ விட்டு புது வீடு வாங்கி பால் கச்சிட்டியா, இல்லை அட்வான்ஸ் தான் கொடுத்துட்டியா? பேருக்கு போய் அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, அதையும் வீடியோவை எடுத்து போட்டால் ஏதோ அந்த வீடு பிடிச்சிருக்குங்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க யாராவது, ஆனால் இந்த வீடு மாமா எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அக்கா இந்த வீடு எங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன ரேட்டு என்ன ஏதுன்னு கேளுங்கக்கா, நாங்கள் வந்து இந்த வீடை வாங்கிக்கிறோம், என்ன இதுன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வெளிநாட்டிலேருந்து அழகாக பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ஏன்னா எங்களை இந்த ஆளை நம்புறாங்களோ நம்மளையோ என்னை நம்புறவங்க இருக்காங்க. எவ்வளோ ரேட்டு என்ன ஏதுன்னு வீட்டுக்காரங்களே பேச விட்டு அட்வான்ஸ் போட்டாங்கன்னா ஹவுஸ் ஓனர் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டுக்கே போட சொல்லி வீடு முடிகிறப்போ பத்திரம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ அவங்க வர்றாங்க அப்படின்னா தாராளமாக அந்தளவுக்கு பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் ரியல் எஸ்டேட்டில் இறங்குறோம், நாங்கள் இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ண போகிறோம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சொன்னோம். அதனால தான் சரி போயிட்டு வருவோம். அப்படியே அலையும் போது நமக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆள் சொல்கிறேன் 50 லட்சம் போட்டா அதான் மதுரையில் வீடு 1 கோடி ரூபா, 1.4 கோடி ரூபா. 1 கோடி அப்பே 1 கோடி, இதுவே ஒரு தெருக்கோடி. இதுக்கு எதுக்குடா 1 கோடி? நான் ஒன்று சொல்லவா, என்னால் குடிசை வீட்டுக்குள்ளேயும் வாழ முடியும், அதை இந்த மாதிரி மாடி வீட்லேயும் வாழ முடியும், சாதாரணமாக இருக்கவும் கட்டாந்தரையிலையும் படுக்க தெரியும், கட்டில் மித்தையிலையும் படுக்க தெரியும், எனக்கு எங்கேனாலும் ஓகே. நான் ஒன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என் குடும்பம் வந்து கஷ்டப்படுது, என் குடும்பம் வந்து அப்படி பண்ணுது, நான் உன்னை ஒரு வார்த்தை நாக்கா புட்டுங்கிற மாதிரி கேட்குறேன். என் பிள்ளைகளுக்கு நீ யார், எனக்கு யார் நீ? முதல்ல ஒரு வப்பாட்டி புருஷன் சரியா, வந்து படுக்க வந்தவன். என் பிள்ளைகளுக்கு யார்? ஒரு வாடகை தப்பேன் அப்படி வச்சுக்கோ. ஏன் அப்படி இருக்கும்போது வப்பாட்டி புருஷன் கிட்ட தானே நான் எல்லாம் வாங்கி திங்கிறேன். அப்போ கலட்டி காட்டுற எந்த தேனாமாயிடும் அந்த தேனாமாயிரம் தானே உன் குடும்பத்தை பார்க்கணும். உன் பொண்டாட்டின்னு ஒருத்திய சொல்றிய, ஒரு வப்பாட்டிய ஆனந்த பொண்டாட்டிய, அப்போ அவளுக்கு யார் செய்யணும்? அவன் தானே செய்யணும். உன் பிள்ளைக்கு இது இல்லை, டயர் பஞ்சராக போச்சு, உனக்கு வாழ்க்கையே பஞ்சராக போச்சு, அவளுக்கு எல்லாமே பஞ்சராக போச்சு. அப்படிங்கும்போது உன் மைனுக்கு டயர் பஞ்சர் ஆகி ஏதோ ஆனால் அப்போ யார் கொடுக்கணும்? கலட்டி காட்டுறவன் எவனா அவன் தான் எல்லாமே செய்யணும். இப்போ உன்ட்ட கலட்டி காட்டுறேன், என் பிள்ளைக்கு செய்கிற, எனக்கு செய்கிற. நான் பாலவநாயகத்துக்கிட்ட போய் டேய் பிள்ளைக்கு அது வேணுமாம்டா, எனக்கு இது வேணும்டா, கொசுப்பத்தி வேணும்டா, எனக்கு சோத்துக்கு வேணும்டா, குழம்புக்கு வேணும்னா என்னை எடுத்தோம் என்ன தெரியுமா கேட்பா, ஏண்டி ஓத்தா படுக்கிறது ஊர் கோயில்கிட்ட நீ என்கிட்ட வந்து கேட்குறியாடி? என் பிள்ளைக்கு செய்கிறது இல்லைன்னு அதை நான் பார்த்துக்கிறேன். வேலை மயிரணுமா அதை பாரு, இனிமேல் உனக்கு எனக்கு சம்மந்தம்னு கேட்பானா கேட்க மாட்டேன் நான் சொல்லுங்கள். இவன் எப்படிங்க ஊர் கோயில்கிட்ட அவுத்து காட்டுறதுக்கு இவனே போய் கொசுப்பத்தி காலையில் வர்றேன் வீடியோ போட்டு முடிச்சுட்டு பெரிய வேக்கியானமாக வந்தேன் வீட்டுக்கு போயிடுவான், பெரிய சவுடாலாம் விட்டு அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு போனேன். முன்ன மாதிரிலாம் இவன் போனேன், நான் போய் என்ன தெரியுமா சொல்லி அனுப்பி விட்டேடே, போறியா போ, சோறாக்கு 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 முடியாது, அக்கவே மாட்டேன், நீ தலகலா வேணாலும் நின்றுக்க, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. சத்தியமாக சொல்கிறேன். மணி எத்தனை? மணி வந்து 12:45. இந்த பார்த்துக்கங்க, மணி வந்து எங்கள் வாட்சில் கொஞ்சம் டைம் 10 நிமிஷம் கம்மி. மணி எத்தனை? 12:45. எங்கள் அடுப்படி அப்படியே காட்டுறேன். அது நல்லா பார்த்துக்கங்க. எங்கள் வீடு நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த பாருங்க, காலையில் வந்து அந்த அக்கா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இந்த பாருங்க ஒன்றுமே கிடையாது. இது என்ன இருக்குது? பாத்திரம்லாம் விளக்கியிருக்கா? இது எப்படி அடுப்படி தொடச்சிருக்கா? இதில் என்ன இருக்குது? இது நேற்று வச்ச பழைய சோறு தெரியுதா? எல்லாமே அப்படின்னு கூட நான் வந்து செய்யலை. ஏன்னா என்ன மயிருக்கு செய்யணும், என்ன புட்டுக்கிறதுக்கு நான் செய்யணும். நான் கேட்குறேன், ஆக்கி போடுறது இல்லாமல் ஆக்கி போட்டு தின்னு புட்டு அவன் என்னையவே பேசுவானா? சொல்லுங்க பாப்பா நீங்கள். அதனால் என்ன பண்ணேன்னா, சோறும் ஆக்க முடியாது, குழம்பு வைக்க முடியாது. இல்லை நான் மத்தியான சாப்பாடுக்கு வந்துடுவேன். ஏன் மத்தியான சாப்பாடுக்கு ஏன் உன் வீட்டில் திங்க முடியாதா? 23 வருஷமாக பல பேர் சாப்பிட்ட சொத்தை தானே நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற. இப்போ கூட எவனா நக்கிக்கிட்டு இருக்கிறதானே நீ போய் நக்க போகிற. அப்புறம் என்னடா அப்படி சொல்லிட்டு சோறு ஆக்கம்மா. இங்கே பாருங்க, ஏன் கேரக்டர் எப்படி தெரியுமா? செய்ய மாட்டேன்னு சொன்னால் அது எவனாக இருந்தாலும் சரி போடா மசுரன்ட்டு போயிடுவேன். நான் அந்த மாதிரி கேரக்டர் தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப வீர வசனம்லாம் பேசாத,
சரத்து கூட போய் 4-5 வருஷம் வரும்போது சரத்து தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ புச்சிமா பார்க்கும்போது புச்சிமா கிட்ட தானே எல்லாமே கேட்கணும். ஏன் குடும்பம் உன் குடும்பம்னா உன் குடும்பத்தோட போய் வாழணும்டா. நீ ஏன்டா அடுத்தையும் முன்னாடி கூட வாழ்ந்துக்கிட்டு நம்ம குடும்பம் ரொம்ப பொங்குற. என் மயனுக்கு 3000 கொடுத்துட்டேனா ஏன் வேலை ஓட்டிக்கு போக மாட்டானே? படிச்சு தானே இருக்கேன். அவன் மேலே குத்தம் இல்லை. ஏங்க தெரியுமா, அவன் வாட்டுக்கு ஏதோ தத்தி புத்தி கீழே விழுந்து மேலே விழுந்து ஏதோ ஒரு கடையில் போய் வேலைக்கு சேர்ந்து அவன் வாட்டுக்கு வேலை வைக்க போய்கிட்டு மாதம் 10,000 15,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். இந்த சூனா கொழுப்படுத்தவன் சும்மா இல்லாமல் அந்த கடை பேரை தேவையில்லாமல் சொல்லி அவனை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. ஒரு வயசு பையில வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு சோறு போட்டால் ஒரு 2 மாதத்துக்கு சோறு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலைக்கு போகிற மைண்டு வருமா? இப்போ நான் ஏன் திலீபா கோகுல் திலீபாவுக்கு தான் பறிச்சேன், கோகுலுக்கு பரிச்சை கிடையாது. நான் ஏன் கோகுலையும் கூட்டிகிட்டு வராமல் இருக்கேன்? ஏன்னா கோகுல் வந்தான்னா ஐயோ நம்ம தம்பி போயிட்டானே, அவன் வந்து கேம் விளையாடுவானே, அது என்னாச்சு இதாச்சுன்னு சொல்லி திலீபாக்கு மைண்டு பூரா அதில் வந்துடும். ஏன்னா அந்த கேம் விளையாடும் போது 2 பேரும் தான் விளையாடுவாங்க. அப்படிங்கும்போது சரி ஒரு புள்ளையை விட்டுட்டு ஒரு புள்ளையை கூட்டிகிட்டு வந்தோம்னா அது ஒரு மாதிரி ஏக்கமாயிரும். ஒரு மாதிரி அவன் அங்கே சண்டை போட்டு மண்டையை உடைச்சாலும் அது தம்பி இல்லைங்கிற ஏக்கம் அவனுக்கு வந்துடும். 2வது கோகுல் மட்டும் போய் விளையாடுவானேங்கிற அந்த மைண்டு போனனால இவன் பரீட்சையில் கோட்டை விட்டுருவான், மார்க் எடுக்க மாட்டேன், படிக்க மாட்டாங்கிறனால தான் நான் ஹாஸ்டலில் வச்சுருக்கேன். நான் அப்பப்போ போய் பார்க்குறேன். காலையிலேயே நான் சொல்கிறேன், இங்கிட்டு கிளம்பி நீ போகிறேங்கிற போய்க்க. நான் தாராபுரம் போயிட்டு நான் 6 மணிக்கு போய்ட்டு கூட நான் 10 மணிக்கு வந்துடுறேன். நான் சோறாக்க போகிறது கிடையாது, எதுவும் பண்ணவும் போகிறது கிடையாது. நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னாக்கும் இல்லை நீ போகக்கூடாது ஆச்சாக்கும் போச்சாக்குன்னா ஏன்னு கேட்குறேன். இங்கேருந்து போயிட்டு வராங்க எப்படி 2000 3000 வேணும் பெட்ரோலுக்கு? போகிற வழியில் சாப்பாடு இருக்குது, பெட்ரோல் இருக்குது. அவங்களுக்கு போய் எப்படி 1000 ரூபா 1500 ரூபா ஆகி போயிடும். ஏன்னா அவங்க நீ பரிச்சை வரும்போது எந்த ஸ்கேலு பேனா பேப்பர் என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி இங்கே கொடுத்துட்டு தான் வர்றோம். வேணா நான் போயிட்டு வந்துடுறேன்னா வெயிலில் வதங்கி போயிடுவேன், வாடி போயிடுவேன், உனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அதெல்லாம் காரணம் கிடையாது. இந்த களவாணி பயிலுக்கு எங்கே பாலவனாயத்தை வர சொல்லிடுவோனா பாலவனாய் என்னைய பார்த்துருவானு கவலை. சரியா? நான் கேட்குறேன், என்னைய பஸ்ஸில் போக கூட விட மாட்டேங்கிறியா? அவளை எதுக்கு ஊர் மேலே விட்டுருக்க? அப்போ அவள் எவன் கிட்ட போயிட்டு வந்து படுத்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. நான் மட்டும் போய் சொந்த புருஷனே பார்த்துக்கூடாது, தாலி கட்டி படுத்து புள்ள பற்ற புருஷனே பார்க்கக்கூடாதான். என்ன ஒரு எண்ணம். 2வது வந்து அவள் வந்து சேனல் போச்சு, அவளுக்கு வருமானம் இல்லை, வாய் பூனா கொழுப்படுத்து போச்சு. அநேகமாக இந்த சேனலும் போயிடும். என் வாயில் விழுந்துட்டால இந்த சேனலும் போயிடும். ஏங்க ஒரு பொம்பளைங்கிறவ 4 பேர்த்துக்கு போயிட்டு வந்தவ கூட இந்த அளவுக்கு ஒரு கெட்ட வார்த்தை பேச மாட்டான். உனக்கு வெள்ளை பாயாசம் வேணுமா, உனக்கு வாயில் வைக்கவா, உனக்கு திணிக்கவா, இப்படியா அப்படியா? சத்தியமாக நான் பேசுனது இல்லைங்க. நான் கெட்ட வார்த்தை பேசுவேன், அளவுக்கு மீறி பேசுவேன், ஆனால் மேலோட்டமாக பேசுவேன். இந்த அளவுக்கு உள் போய் ஒரு 50 100க்கு போனால் ஒரு பச்சை தேனா கூட இந்த மாதிரி பேச மாட்டான் பப்ளிக்கில். ஐயோ நானா யோக்கியம், நானா அப்படிப்பட்டவ கிடையாது அப்படின்னு தான் பேசுவான். ஆனால் ஒரு 50 100க்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறவ கூட இந்த அளவுக்கு பேசாமல் இவன் பேசுகிறான்னா இவன் 23 வருஷமாக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சு அதுக்கு இவனும் துணை இருந்து விளக்கு பிடிச்சிருக்காங்கிறது நல்லா தெரியும். சரியா? அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சேனல் இல்லை வருமானம் வர வரைக்கும் நான் தான் தாங்கணும், நீ தான் தொங்கணும்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலையா. நானும் கூட போய் இருந்து பார்த்துக்கிறேன். பாலாவுக்கு வருமானம் இல்லையா, என்கிட்ட ஒரு 5000 10,000 கேட்குறேன், காசு இல்லைப்பா எனக்கு ஏதாவது கொடுன்னு, நானும் கொடுக்குறேன். சூனாவையும் பூனாவையும் மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு காலையில் அப்படி தான் வீடியோவில் கொஞ்சம் சொல்லிட்டு அவனுக்கு காசு கொடுக்குறா, எல்லாம் பண்ணுறா. இந்த சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் கும்பிட்ற முருகன் மேலே ஆடிய இப்போ வரைக்கும் அவன் என்கிட்ட 1 ரூபா காசு கேட்டது கிடையாது. புரியுதா? அப்படி அதை வந்து காசை வாங்கி தின்னானா அவன் வந்து கூட்டி கொடுக்குறதுக்கு சமானம்னு நினைப்பான். புரியுதா? ஒன்ன மாதிரி பல பேர்கிட்ட கூட்டி கொடுத்துட்டு வாங்கி திம்பாங்கன்னு பாரு. ஆனால் நீ கூட கொடுத்து கூட்டி கொடுக்குற பாரு, ஒன்ன மாதிரி ஈத்துற பையன் அவன் இல்லை. அவன் ஒரு நாளும் நம்ம சரியில்லாமல் போனனால தான் நம்ம பொண்டாட்டி இப்படி போனா, நம்ம பிள்ளைய வளர்க்க முடியாமல் நம்ம இப்படி ஆகிப்போச்சு. சரி எங்கிட்ட கஷ்டமோ நஷ்டமோ என் பிள்ளைய வச்சுட்டாளேங்கிறனால தான் அவன் நல்ல குடும்பத்தில் கண்ணியமாக பிறந்தனால தான் அவன் விலைக்கு போய் அவன் வாட்டுக்கு அவன் வைத்தா அவன் வளர்த்துக்கிறான். பிள்ளைய பார்க்குற இந்த போன வாட்டி கூட போய் என்னமோ இவன் சின்னவன் கேட்டான்னு சொல்லி அழுதானா என்னமோ அவன் சத்திக்கு முடிஞ்சதை அவன் வாங்கி கொடுக்குறான். வாங்கி கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் அப்பாங்கிற பாசம் அவங்களும் வச்சுருக்காங்க, அதை உன்னால் மாற்ற முடியாது. அவன் புள்ளைங்கிற பாசம் அவன் வச்சுருக்கான், அதையும் நீ மாற்ற முடியாது. நீ என்னதான் பண்ணினாலும் அப்பதான் புள்ள தான், பொண்டாட்டி தான், புருஷன் தான். உடனே நீங்கள் சொல்லி நானும் பொண்டாட்டி தான் நானும் புருஷன் தாப்பிங்க. ஆதாரமே இல்லாமல் பிளாட்பாரத்தில் வளர்ந்ததெல்லாம் வந்து புருஷன் பொண்டாட்டி ஆக முடியாது. அவன் ஆனந்த பொண்டாட்டி தான். நீ வந்து வப்பாடியாக கூட்டிகிட்டு வந்தது தான். புரியுதா? அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி கடைக்கு போனேன், எங்கே காணோம், கண்ணாடி கடைக்கு போகணுங்க. ஏன்னா கண்ணாடி வந்து பில்லு எங்கே இந்த உள்ள கிடக்கா பில்லு, இதாக இருக்குது பில்லு. கண்ணாடி வந்து எனக்கு இந்த தூர பார்வை கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது, கண் ஒரு மாதிரி மங்களாக இருக்கனால வண்டியில் போகும்போது வரும்போது கூட தெரியலை. அப்படிங்கிறனால சரி ரொம்ப நாளாச்சு எனக்கு கண்ணாடி போடுற பழக்கமே எனக்கு பிடிக்காது. அப்புறம் திருப்பி ஆர்டர் கொடுத்துருந்தேன், எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் பார்த்தேன் பார்த்தீங்களா செக்கப்புக்கு. இன்னைக்கு கூட கேட்டாங்க என்னங்க ஏங்க அம்மாவை கூட்டிகிட்டு வரல அப்படிங்கும்போது, இல்லை மேடம் காசு இல்லை, என்கிட்டையும் காசு இல்லை, ஏதா அம்மா அப்போ தான் 10 பெரட்டிக்கிட்டு இருக்குதான், நான் பெரட்டிட்டு கூட வர சொல்லி சீக்கிரம் சின்னதாக இருக்கும்போதே பண்ணிக்கோங்க, பெருசாக போச்சுன்னா போச்சுன்னாங்க. கண்டிப்பாக வர சொல்லிடுறேங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் ஒரு அது பெரட்டணும் இல்லைங்க, 20,000 ரூபாங்கிறது சும்மாவா? அது பாவம் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு போய் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கு. இவன்
நான் பணம் 20,000 கொடுத்தா என் உசுரோட வைப்பான்னு நினைக்கிறியா? கோத்தாவுக்கு கொடுத்தான்னு சொல்லி அப்படியே பேசி பெத்தவளுக்கு வீடு எழுதி வச்சுருந்ததுக்கே 50 லட்சத்துக்கு கொடுத்தேன். நான் 500 கொடுத்தேன், 1000 கொடுத்தேன், 2000 கொடுத்தேன், 30 சொல்லி கொடுக்குற எச்சக்கலை நாய். இந்த நாய் எங்கள் அம்மாக்கா பிச்சை எடுத்து கூட எங்கள் அம்மாவுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணுவேன். சரியா? இல்லையா? யார்கிட்டயா கடன் வாங்கி கூட என் ஃப்ரெண்டாக யார்கிட்டயா கடன் கப்பி வாங்கி கூட நான் பண்ணி விட்டு கூட மாதம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கூட நான் கடனை கொடுப்பேன். ஆனால் நான் சம்பாதிக்கிற காசுல இந்த வந்ததும் தெரியும், வர்றதும் தெரிய மாட்டேங்குது, போகிறதும் தெரிய மாட்டேங்குது. ஏற்கனவே நக்கிக்கிட்டு இருக்கீங்க என் பொழப்பு. அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பாருங்கள் எங்கள் அந்த பிள்ளை காணும் 3800 கண்ணாடி முழுக்க ஏன் காசு. புரியுதா? எவன் காசும் இல்லை, எவ காசும் இல்லை, யாரும் போட்டு விடல. அந்த பாருங்க போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். பில்லையும் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. 3800 இப்போ தான் அட்வான்ஸ் 1500 கொடுத்தேன். இப்போ போய் 2400 இந்த ஜிபே இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கா. ஜிபே எப்படி இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். செலக்ட் பண்ணி வாங்கினேன். இந்த பிரேம் என்னமோ பைபரா என்னமோ சொன்ன பாருங்க. இந்த கண்ணாடி போட்டோன்னதேன் இந்த அங்கே இருக்கிற வேப்ப மரம் பளிச்சுன்னு தெரியுது. இந்த எங்கள் பொம்மை கூட பாருங்கள் பளிச்சுன்னு தெரியுது. எனக்கு பக்க பார்வையில் தூர பார்வை. ஆனால் போட்டோன்னா கிருகிருன்னு சுற்றுது. அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க. ஒரு 2-3 நாளைக்கு அப்படி தாங்க இருக்கும். ஏன்னா முத போடுறீங்கல்ல அப்படின்னாங்க. இதுதான் நான் செலக்ட் பண்ணி போட்ட கண்ணாடி. 3800 அந்த கண்ணாடியோட ரேட்டு. இந்த இருங்க காட்டுறேன். பில் எடுத்து வாங்கிடுங்க. நம்ப மாட்டீங்க நீங்கள். எனக்கு ஏங்க போய் பேசணும்? நான் தான் சொன்னல கண்ணாடி நான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு. என்னடா பக்கமாக பார்த்த தெரியல, தூரமாக பார்த்த தெரியுது. இந்த பாருங்க பக்க பறவை எனக்கு தெரியாது. இது கண்ணாடி பட்டம் தெரியல. இந்தாங்க உங்களுக்கு தெரியுதா? இது எவ்வளோ போட்டிருக்கு? 3800 வாசன் போட்டிருக்கா. இந்த பார்த்துக்கங்க என் பேர் போட்டிருக்கா. இந்த வாசன் போட்டு பார்த்துக்கங்க. 3800 போட்டு இந்த கண்ணாடியை நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா தூர பார்வை எனக்கு தெரிய மாட்டேங்குது. கண் மங்களாக இருக்குது. ஏன்னா நைட்டில் ஒரு வண்டி ஓட்டிட்டு வரும்போது எனக்கு லாங் பார்வை தெரிய மாட்டேங்குது. அதனாலே எனக்கு பயமாக இருக்குது. அப்படின்னால ரொம்ப போட்டு யூஸ் பண்ண மாட்டேன். எங்கேயா போனால் வந்தால் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உட்காந்துக்கிட்டு காலையில் போனானா ஏன்டா போனவன் திரும்பி அவளை வீர வசனம் பேசிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ரெண்டாவது பேரை வச்சு ஏமாத்திரம்னு அவசியம் இல்லை. சரி இதையே கேள்வி கேட்குறேன். சண்டை ஓட்டு இங்கேருந்து பைய தூட்டு போகிறப்ப இங்கெல்லாம் வராதிங்க, உங்கள் அம்மா வீட்டிலே இருந்துக்கோங்கன்னு சொன்னதும், நீ இங்கெல்லாம் வராதன்னு சொல்லி அவள் சொன்னதும் விடிய தூங்கலையா பார்த்தா தூங்கிக்கிட்டு இருக்காங்களாம். ஏன்னா கள்ள புருஷங்கிட்ட டெய்லி வீடியோ காலில் சம்பாதிக்கிறது வேஸ்ட்டாக போயிரும்ல. உலகத்தில் பொம்பளைங்க இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 மணிக்கு தூங்குனேன். திருப்பி காலைல 7 மணிக்கு 8 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். நேற்று மாத்திரையை போட்டு படுத்துட்டேன். காலைல 7:30 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். இவங்க விடிய தூங்கலையா, அதனால் இப்போ தூங்குறாங்களாம். அதனால் சமைக்க முடியாதான் சாயங்காலம் வாங்கிட்டு வாங்க. இந்த புரோக்கர் பையன் இருக்கேன் பார்த்தீங்களா, அவள் எவகிட்டே விடிய படுத்து கிடந்து கூட எந்திரிச்சிருப்பா. இவன் எல்லாம் தெரிஞ்சா கூட தெரியாத மாதிரி இருப்பேன். அதான் நம்ம சரத்துமாமா சொன்னாரே, நீ இல்லைடா பாண்டிச்சேரிக்கு போயிட்டா நான் 3 நாள் அங்கே தான் நான் படுத்து கிடந்தேன்னு சொல்லி அவன் பச்சையாக சொல்லலையா? சொல்லுங்க பாப்பா. ரெண்டாவது நான் ஒன்னே ஒன்று நான் கேட்குறேன். உன் வீட்டுக்கு போகிறதுக்கு எதுக்கு நீ ஃபோன் பண்ணணும்? இப்போ இங்கே வரப்போ நீ ஃபோன் பண்ணுறியா? இல்லை என்கிட்ட ஏதாவது கேட்குறியா? நான் வீட்டுக்கு வரவாப்பானு. இனிமேல் உனக்கு ஒரு நான் கண்டிஷன் போட போகிறேன். இனிமேல் நீ வீட்டுக்கு வர மாதிரி தான் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வரணும். அப்படி சொல்லி இங்கே மட்டும் திறந்து விடுக்கல, ஏதோ நுழையிற மாதிரி ஃபோன் பண்ணுறதில்ல, எதுவும் வேணுமான்னு கேட்குறதில்ல, போகிற சோறுக்கு வர்றது. அதே மாதிரி நான் வீட்டுக்குள்ளே இருப்பேன், கதவெல்லாம் திறந்தாங்க கிடக்கும், வீட்டுக்குள்ள உட்காந்து போய் சத்தமே இல்லாமல் வருவேன். ஆனால் அங்கே போகிறதுனா மட்டும் எதுக்கு ஃபோன் பண்ணணும்? சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு பொண்டாட்டி அப்படின்னு நினைக்கிற வீட்டுக்கு நீ ஃபோன் பண்ணாமல் போகலாமே. அப்போ ஃபோன் பண்ணி வர வேணானா நீ இருந்துக்கிற, பான்னா வர்ற. அப்போ என்ன நீங்கள் 2 பேரும் புருஷன் போட்டாட்டியா? இல்லை அவள் ஐட்டமாக இருக்கலாம், ஐட்டத்துக்கு புருஷன் நீ விளக்கு பிடிச்சி மாமா வேலை பார்க்குறியா? அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபோன் பண்ணிட்டு போக தோணும். நமக்கு உரிமை இருக்கிற இடத்துல ஃபோன் பண்ணவோ போகவோ வரவோ தோணாது. சரியா? அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப நட்டிக்காங்க. சரியா? என் குடும்பம் அவனுக்கு 3000 கொடுத்ததுக்கு வாரா மாதம் ஆனால் செலவு என்னென்னங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதா? கடங்காரன் நின்றுறியா வாசல்ல, உனக்கு எவனும் ஃபோன் பண்ண மாட்டேன், எனக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். அதனால் என்ன சொன்னான், நட்டி கொஞ்சமாக நட்டி, ரொம்ப சீன் போடாத. கடைசியில் அங்கே போன மச்சான் திரும்பி வந்தியா? அதுதான் சொல்கிறது. நீ ஒத்து போட்டு ஊர்வலம் போனாலும் நக்கிறதுக்கு இங்கே தான் வந்தாகணும். அந்த புலமொழி மாதிரி இருக்கிற இடத்துல மரியாதை கொடுக்கும்போது அதை காப்பாற்றிக்கணும். இப்படி போய் அசிங்கப்படணும்னு உனக்கு தேவையா? சொல்லு பார்ப்போம். ஓவரா நடிக்கிறேன் நான். அதனால தான் சோறு சோறே ஆக்க மாட்டேன். வேணுமா போய் கடையில் வாங்கிட்டு இதே தான் உனக்கு இனிமேல் பனிஷ்மெண்ட்டு. இன்றைக்கி நான் கூட பாண்டி கோயிலுக்கு போகலாம்னு நினச்சேங்க. வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் கரெக்டாக. சரி பார்த்து முடிச்சுனா போய் ஒரு குளிச்சுட்டு இனிமேல் அவனை நினச்சி சோகமா பீலிங்க ஐயா சரக்கு அடிச்சிட்டு வீடு இந்த வேலையே இனிமேல் நடக்காது. இவன் கிளம்புறானா அடுத்து நான் கிளம்பிடுவேன். ஏன் மதன் கூட எந்த ஊருமே இல்லையா? அழகாக அந்த ஓலோ டாக்ஸி புக் பண்ணோம், ஓலோ ஆட்டோ புக் பண்ணோம்னா வருவாங்க. நம்ம தான் இன்றைக்கி பாட்டி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நல்லா கரிசோறு திங்கலான்னு போனேன். எல்லா பிளானும் கெடுத்து குட்டிச்சோராக போச்சு. எமே மாதிரி வந்துட்டாங்கங்கிற கருமம். இவனை யார் இங்கே கூப்பிட்டது? ஒரு நாள் 1 மணி நேரம் அங்கே போய் இருந்துட்டு வரானா? ஒரு நாள் நீ 7 மணி வரைக்கும் இருந்துட்டு வா பார்ப்போம். காரமாக பிடிச்சவன் பேசுகிற மட்டும் பாருங்க. உங்கள்கிட்ட வீர வசனமெல்லாம் பேசுவேன் எச்சக்கலை பையன். சரிங்க, ஓகே, நைட்டு 9 மணியில் சந்திக்கலாம். பாய்.